வெல்கம் டு TechApps தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட S21 FE மொபைல் ஃபோனை நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். 32,000 ரூபாய் காஸ்ட் ஆச்சு. உண்மையிலே இந்த 32,000 ரூபாய்க்கு சாம்சங்கோட S21 FE ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங்னு பார்த்துட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு சாம்சங்கோட S21 FE வரக்கூடிய பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் S21 FE 5G அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட் தான், பேஸ் வேரியன்ட் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதால ஒரு சில எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஃபோன் தலைகீழாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ஃபோன் அப்படியே ஓரமாக வச்சுட்டு உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சாம்சங் அப்படின்னு போட்டுட்டு. இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சில புக்லெட்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஃபோனுக்கு நம்மளுக்கு சார்ஜர் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டோம்னா கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குங்க. டிசைன்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நம்மளுக்கு சாம்சங் S21 ஃப்ளாக்ஷிப் எப்படி இருந்துச்சோ அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த S21 FE நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் சாம்சங்கோட S21 FE. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது S21 மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் காஸ்ட் ஆகும். அந்த ஃபோனோட சேம் டிசைனை நமக்கு S21 FEலையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கையில் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. மெயினாக இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் 176 கிராம் தான் உங்களுக்கு வருது. அண்ட் சைஸுமே பார்த்தீங்கன்னா காம்பாக்டான சைஸ். என்னோட iPhone 14 அளவுக்கு தான் இருக்குது சைஸ் பார்க்கறதுக்கு. அண்ட் இப்போ பில் குவாலிட்டி அப்படி வந்தோம்னா இதில் நம்மளுக்கு பின்பக்கத்தில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விலை போட்டு நம்ம ஃபோன் வாங்குறோம், ஒரு 30,000 ரூபாய் ஃபோன் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப கிளாஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சைட் ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோனுக்கு நம்மளுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி எதுவும் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. பட் தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டிங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் பிராண்டை கேட்க முடியாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோல்டா கிளாஸ் விட்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி கிளாஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா செம்ம ப்ரீமியம் ஃபீல் கிடைச்சிருக்கும். அண்ட் இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.4 இன்ச்சுக்கான நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. பட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணாது. அதாவது அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது 0லேருந்து 120Hz வரைக்கும் மாறி மாறி வரும். உங்களுக்கு எங்கே 120Hz தேவைப்படுதோ அங்கே மட்டும் யூஸ் ஆகும், எங்கே தேவையில்லையோ அங்கே வந்து 1Hz 2Hz அந்த மாதிரி யூஸ் ஆகும். பட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 60 120Hz ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 90 கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அது இந்த ஃபோனில் ஒரு மைனஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா 420 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்டோரில் நல்லா இருக்கு. பட் அவுட்டோருக்கு நீங்கள் போகும்போது பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது. அண்ட் ஓவரால் இந்த ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா சாம்சங்கோட டிஸ்பிளே வந்து எப்பயுமே அல்டிமேட்டா இருக்கும், டாப் நாச்சா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன்லயுமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே குறை சொல்லவே முடியாது. அண்ட் இந்த டிஸ்பிளே கடையில நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார்லாம் கிடையாதுங்க, ஆப்டிகல் சென்சார் தான். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. நீங்க ரொம்ப அப்படி வச்சோடனே போகணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. பட் அனிமேஷன் அதை விட ஸ்லோவா இருக்கு. அது ஒரு மைனஸ் இதுல நான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. மெயினா 30,000 ரூபாய்க்குள்ள இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர் நான் சொல்லி ஆகணும். ஈவன் சொல்ல போனா என்னோட ஐபோன் கூட ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்பீக்கர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு ஆடியோ சாம்பிள் கேட்டு பாருங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்தோம்னா நம்மளுக்கு 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் பற்றி சொல்லணும்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக இல்லை, ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கு. நீங்கள் நார்மலான யூஸராக இருக்கீங்க, நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன், ஃபோன் பண்ணுவேன், பெருசாக நான் இன்டர்நெட்டே யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஃபோனை புஷ் பண்ணுவேன், அங்கங்கே கேம் பண்ணுவேன், அங்கங்கே வந்து மல்டி டாஸ்கிங்கும் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இதோட பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். நடுவில் ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 25 வாட் கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது கம்மி நீங்க சொல்லுவீங்க, எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் 1 hour 20 minutesல 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு பாக்ஸ்ல சார்ஜர் தர மாட்டாங்க, நீங்க தனியா தான் சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க சார்ஜர் வாங்கும்போது PD PPS ரெண்டுமே சப்போர்ட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்படி வாங்கினாதான் உங்களால இந்த ஃபோனை வந்து 0 to 100 1 hour 20 minutesல ஏற்ற முடியும். இல்லாட்டி ரொம்பவே டைம் எடுக்கும், 3 hours கிட்ட டைம் எடுக்கும் நீங்க நார்மலான சார்ஜர்ல போட்டீங்கன்னா. ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ரெண்டு சார்ஜ். சாம்சங்கோட ஒரிஜினல் சார்ஜர் வாங்கினீங்கன்னா 1100 rupees வரும். இல்ல கொஞ்சம் சீப்பா பாக்குறீங்கன்னா ஸ்டஃப் கூலோட சார்ஜர் இருக்கு, நல்ல ஒரு பிராண்டடான சார்ஜர் தான்.
அந்த சார்ஜர் அரௌண்ட் உங்களுக்கு 700 rupees காஸ்ட் ஆகும். 2 போர்ட்டோட வரும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இந்த ஃபோனோட யூனிக் ஃபீச்சரை பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யாருமே இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கு, நீங்க ஐக்யூ எடுத்துக்கோங்க, பிக்சல் எடுத்துக்கோங்க, நிறைய ஃபோன்ஸ்ல நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால நீங்க ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். அதனால வயர்லெஸ்ஸா வயரே இல்லாம இந்த ஒரு போனை நீங்க பவர் பேங்கா யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு போன் ஐபோன் வச்சிருக்கீங்க, இல்ல வேற ஏதாச்சும் போன் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்றது வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்க போனை இது மேல வச்சிட்டீங்கனாலே போதும், சார்ஜ் ஏத்திக்க முடியும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா, இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல நம்மளுக்கு Exynos 2100 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு அந்த ப்ராசஸர் தான். நீங்க இதுவே வேற வெளிநாட்டில் வாங்குறீங்கன்னா Snapdragon 888 ப்ராசஸரோட வருது. ஸோ இந்தியாவுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில கட்டி விட்டுறாங்க. சரி, சாம்சங்கோட ப்ராசஸர் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணி லான்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே பார்த்தேன். பட் இந்த போனை லான்ச் பண்ணி அரௌண்ட் 1 இயர் ஆச்சு. அதை பத்தி பேசி இப்போ வேஸ்ட். அண்ட் இந்த ப்ராசஸர் பத்தி சொல்லணும்னா 5 நானோமீட்டருக்கான ப்ராசஸர். இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதோட பெஞ்ச் மார்க்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் Snapdragon 888க்கு ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்க போறது இல்லை. அண்ட் இந்த ப்ராசஸர் வந்து 5G சப்போர்ட் பண்ணுது. மெயினா உங்களுக்கு S20 FE 5G சப்போர்ட் பண்ணுது, S21 FE உங்களுக்கு 5G வந்து சப்போர்ட் பண்ண தான் போகுது. ஸோ அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இப்போ இந்த போனோட CPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா, நான் பெஞ்ச் மார்க் டெஸ்ட் பண்ண வரைக்கும், மற்ற விஷயங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற போனை நம்ம பார்ப்போம். நத்திங் ஃபோன் 1 இருக்கு, அதை பத்தி நம்ம சொல்லவே வேணாம், சுத்த வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் கூகுளோட Pixel 6a இருக்கு, ஒரு டஃப்பான காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த போனுக்கு. அண்ட் ஐக்யூவோட Neo 7 இருக்கு. இந்த போன்ஸ் எல்லாம் உங்களுக்கு 30,000க்குள்ள ஒரு பெஸ்ட் போன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கோட S21 FE ஓட பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ஸ்க்கு ஈக்குவலா தான் இருந்துச்சு. என்னதான் Exynos ப்ராசஸர் கொடுத்திருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம GPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராஃபிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அகைன் Snapdragon 888க்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது கிராஃபிக்ஸ்லயுமே. அண்ட் இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற போன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இந்த Samsung S21 FE ல கிடைக்குது. பட் நீங்க IQ Neo 7 ஓட கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்டில் பிட் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அண்ட் இதெல்லாம் வேணாம், இப்போ ஓவரால் யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு, நான் ஃபோன் கால் பண்ணுவேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், இந்த மாதிரி விஷயம் தான் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோன் தான். ஏன்னா உங்களுக்கு டே டு யூசேஜ் இருக்கு, லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அது இது இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, ஃப்ளூயிடா இருக்கு. 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால யூஸ் பண்றதுக்கெல்லாம் செம்ம ஸ்மூத்தா ஃப்ளூயிடா இருக்கு. பட் இந்த ஃபோன்ல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் இதை புஷ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் 2-3 ஆப் ஓபன் பண்ணிட்டு ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படி இப்படின்னா அந்த டைம்ல ஹீட்டிங் இஷ்யூ ஆகுதுங்க. ஹீட் வந்து பயங்கரமா ஆகுது. நம்ம நார்மலா கேமரால ஒரு 10-15 நிமிஷம் தொடர்ந்து வீடியோ எடுக்கிறதுனாலே நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து கண்டிப்பா இருக்கு. இந்த பின்னாடி இந்த இடத்துல டாப்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் கேமராஸ். ஸோ இந்த போன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க பின்னாடி. கிட்டத்தட்ட S21 அதாவது 70,000 ரூபாய் போன் இருக்கு இல்லையா, அதே கேமரா செட்டப் தான் இதுல கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட். பட் அதுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, வைட் ஆங்கிள் லென்ஸ். அண்ட் இன்னொரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான 3x ஆப்டிகல் ஜூம் போகக்கூடிய ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமரால இருந்து எடுத்த போட்டோஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு குறை சொல்ற மாதிரி இல்ல, டீடைல்ஸ் ஓரளவுக்கு இருக்கு. பட் நீங்க ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இது S21 FE அப்படிங்கிறதுனால இது வந்து ஐபோனுக்கு போட்டி போடும், பிக்சலுக்கு போட்டி போடும் அப்படின்னு நினைச்சு இந்த போனை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கேமரா சைடுல கொஞ்சம் மைனஸா தான் தெரியும். பட் நார்மலா நீங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற போன்ஸோட கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 1, IQ Neo 7 அந்த மாதிரி போன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல உண்மையிலேயே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்ல கொஞ்சம் நாய்ஸ் அங்கங்க பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கு. எல்லா விஷயங்களுமே புதுசா காட்டுது. அந்த பெயிண்ட்லாம் நான் வீட்டில் புதுசா அடிச்ச மாதிரி எனக்கு காட்டுது. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அன்நேச்சுரலா இருந்துச்சு. ஆனால் மற்றபடி வைட் ஆங்கிள் லென்ஸை பத்தி சொல்லணும்னா இது ஒரு டீசென்டான லென்ஸ். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப ஒஸ்ட் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிட முடியாது. ஒரு டீசென்டான லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ அடுத்த கேமரா பாத்தீங்கன்னா 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் சொன்னேன் இல்லையா, 3x ஜூம் பண்ணி உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா தனியா அதுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரால இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய பஞ்சாயத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 3xன்னு அதுல வந்து கொடுக்குறாங்க கேமரா ஆப்ல, அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த லென்ஸ் வந்து மாற மாட்டேங்குது. பிரைமரி லென்ஸ்லேயே ஜூம் பண்ணி தான் காட்டுது. இது அடிக்கடி நடக்குது. எப்பயாச்சும் ரொம்ப ரேரான கேஸ்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கிறீங்கன்னா மட்டும்தான் அந்த 3x வந்து மாறுது. ஸோ லென்ஸ் ஸ்விட்ச் ஆகுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு இந்த S21 FE ல. நீங்க 10x வரைக்கும் ஜூம் போனா மட்டும்தான் இந்த லென்ஸ் வந்து மாறுது. நீங்க 5x 6x அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா மெயின் கேமரா தான் உங்களுக்கு ஜூம் ஆகி வருது. அண்ட் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸே முக்காவாசி நாள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்பயாச்சும் ஒர்க் ஆகும் போதாச்சும் அதோட குவாலிட்டி பெட்டரா இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. இதுக்கு ஜூம் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா டீடைல் வந்து சுத்தமா இல்லை, ஒரு கேவலமான சென்சார் இதுல போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல இருக்கிற ஒரு யூஸ் கேஸ் என்னன்னு
பார்த்தீங்கன்னா 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டக்குன்னு பார்க்கணும் ஜூம் பண்ணி அப்படின்னா உங்களால் பார்த்துக்க முடியும் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸில். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட வீடியோ அப்படின்னு வந்தோம்னா நம்மளுக்கு 4K 60 FPS சப்போர்ட் பண்ணும் இந்த சாம்சங்கோட S21 FE. OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிற வீடியோ எடுக்கும் போது நல்லா இந்த ஷேக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. 30,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இல்லைங்க. நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. பட் அகைன் வீடியோலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் மெயின் லென்ஸில் மட்டும்தான் உங்களால் வீடியோ 60 FPS எடுக்க முடியும். 1080p 60 இல்லை 4K 60 FPS நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா மெயின் லென்ஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இல்லாட்டி டெலிஃபோட்டோ லென்ஸில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 30 FPS தான் எடுத்தாகும். இது ஒரு சோகமான செய்தி S21 FE. அண்ட் இப்போ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்ச் ஹோல்ல ஒரு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்லாம் அப்படியே மெழுகு பொம்மை மாதிரி மாற்றிடுது, கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு என்னமோ ஆர்டிஃபிஷியலாக காட்டுது. பட் ஓகே, நல்லா காட்டுது. பல பேருக்கு அது பிடிச்சிருக்கு. சொல்ல போனால் என் ஃபேஸ் நல்லா காட்டினா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேமரா பிடிக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பிளஸ். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல நம்ம நிறைய ஃபோனில் பார்க்கறது இல்லை. 4K 30 தான் கொடுப்பாங்க, இதில் 60 இருக்கு. அண்ட் இப்போ கேமரால இந்த ஃபோனில் ஒரு மிகப்பெரிய பிளஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இந்த கேமரா ஆப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டுயல் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பேக் கேமரா யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கான செட்டிங் இது வந்து 4K எடுக்கிறா 1080 எடுக்கிறா அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியல, அதை சேஞ்ச் பண்ணவும் முடியல. இது ஒரு மைனஸ். மற்றபடி உங்களால ப்ரோ மோட்ல வந்து போட்டோ எடுக்க முடியும், வீடியோவும் ப்ரோ மோட்ல எடுத்துக்க முடியும். அண்ட் ரா போட்டோ உங்களால எடுக்க முடியும். உங்களுக்கு நீங்க ஏதாச்சும் கலர் கிரேட்லாம் பண்ணணும், நான் போட்டோ எடுத்து அதை எடிட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரால் எடுக்கலாம், நல்ல டீடைல் கிடைக்கும். அண்ட் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனும் இருக்கு. நம்ம ஐபோன்ல சினிமேட்டிக் மோட் பார்க்கறோம் இல்லையா, அந்த மாதிரி சாம்சங் கொடுத்துருக்காங்க. பிளரியான வீடியோ கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணி வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபீச்சரும் இருக்கு. ஸோ கேமரா சைடில் சாஃப்ட்வேர்ல ஏகப்பட்ட ஃபீச்சர் சாம்சங் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ வேற என்னென்ன ஃபீச்சர் இந்த போன்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க, வைஃபை 6க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போன்ல நீங்க டுவல் சிம் போட்டுக்க முடியும், பிசிக்கல் சிம்மாவே போட்டுக்க முடியும். பட் மைக்ரோ SD கார்டு நீங்க போட முடியாது. ஸோ நீங்க வாங்கும் போதே ஹையர் ஸ்டோரேஜ் போயிருக்கும் உங்களுக்கு சப்போஸ் தேவைப்படுச்சுன்னா. அண்ட் இந்த போன்ல eSIM-க்கான சப்போர்ட் நம்மளுக்கு கிடையாது. அண்ட் இந்த போன்ல NFC சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் இப்போ இந்த போன்ல இருக்கக்கூடிய UI பத்தி பார்த்தோம்னா சாம்சங்கோட One UI 5.1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, Android 13 ரன் ஆகுது. அண்ட் பொதுவாக சாம்சங்கோட S சீரிஸ் போன்ல வந்து நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு Android 13 வந்திருக்கு, 14, 15 இன்னும் 2 வருஷத்துக்கான அப்டேட் நம்மளுக்கு கேரண்டிடா வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அப்டேட்டை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஸ்டில் நோ இப்போ நீங்க ஃபோன் 2023 வாங்கினா கூட இன்னும் 2 வருஷம் அப்டேட் இருக்கு அப்படிங்கிறது இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஓவரால் இந்த ஃபோன் சாம்சங்கோட S21 FE நீங்க வாங்கலாமா வேணாமா? 32,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தாங்க. 32,000 ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஃபோன் IQ இருக்கு, சாம்சங்கோட நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, ரெட்மியோடது இருக்கு, ரியல்மியோடது இருக்கு. இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த சாம்சங்கோட S21 FE ஃபார் பெட்டரா இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 32,000 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான ஃபோன் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்கான லிங்க் எல்லாமே நான் கொடுத்து வைக்கிறேன். இந்த ஃபோனோட லிங்க் எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.